பிள்ளையாரப்பா வந்து சாணகம் அம்மா இருந்த சாணகம் எல்லாம் மெழுகி விட்டுட்டா. அப்போ வந்து சாணகத்தில் பிள்ளையார் பிடிக்க காணோன்னு சொல்லி போட்டு மஞ்சளில் வந்து பிள்ளையாரப்பா பிடிக்கிறோம். சரியோ எங்களுடைய முதல் வணக்கத்திற்குரியவர் பிள்ளையாரப்பா. அப்போ வந்து மஞ்சளில் பிடிச்சாச்சு, அங்கே பிடிச்சு கொண்டு இருக்கிறாள். இங்கால வந்து கோலம் போட்டு நீ தான் வந்து கும்பம் வைக்க போகிறோம். சரியோ சரின்னு சொல்லி போட்டு கும்பமும் வச்சாச்சு. என் ஃபோனில் வர சார்ஜ் இல்லை, 8% தான், 8% தான் சார்ஜ் இருக்குது. என்ன செய்யலாம், ஆஃப் ஆக போகுது. இதுவரையும் வந்து வீடியோ ஷூட் பண்ணணும். சரி இருக்க மட்டும் எடுப்போம்னு சொல்லி பிள்ளையாரப்பாக்கு இப்போ வந்து விபூதி எல்லாம் போட்டு பட்டையெல்லாம் அடித்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வந்து வச்சு கொண்டு இருக்கணும். சரியோ சரி, நல்லா தானே இருக்குது. அதிகாலையில் வந்து ஒரு மனுஷன் வேலை கிளம்புறது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லன்னு சொல்லிவிடும். இதை பார்க்கும்போது உணரக்கூடிய மாதிரி இருக்குது. சரி கொஞ்சம் விடிஞ்சிட்டது. இப்போ வந்து பொங்கலுக்கு தேங்காய் திருவோணுமெல்லோ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் திருவி கொண்டு இருக்கிறாங்க என்னுடைய சிஸ்டர். சரியோ திருவி கொண்டு இருக்கிறாங்க. சரி திருவட்டும் இனித்தான் நான் குளிக்க போகிறேன். நான் சொன்னேன் சரி தானே நீங்கள் தேங்காய் திருவுங்கோ, நான் வந்து குளிச்சுட்டு வரணும்னு சொல்லி போட்டு இதை எடுத்து முடிய நான் குளிச்சுட்டு வந்து தான் வீடியோ பிடிப்பேன். சரி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிச்சுட்டு வந்த பிறகு வந்து பானையெல்லாம் வச்சு பொங்கல் பானையெல்லாம் வச்சாச்சு, கல்லெல்லாம் வச்சு அடுப்பெல்லாம் வச்சு எரித்து இப்போ வந்து பொங்குறதுக்கு தயார். சரியோ இவன் தான் நாங்கள் அத்தைன்ற பொடியன். சரி அத்தாங்குட்டி வந்துடுவார், வேட்டியெல்லாம் கட்டி கொண்டு. அவனே வேலை கிளம்பிட்டான் எனக்கு முன்னுக்கு. அம்மா சூரியனை பார்த்து கொண்டு இருக்கிறான். எங்கள் இன்றைக்கு பார்த்து சூரியனை காண இல்லையான்னு சொல்லி போட்டு சரி என்று பொங்கலுக்கு வந்து முதல் அரிசியும் போட்டாச்சு. சரியோ முதல் அரிசியும் போட்டாச்சு. இங்கே பாருங்க சூரியனுக்கு இடமே இல்லை, ஆளியே காணே இல்லை. சரி என்னட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இன்னும் சூரியன் வேறே இல்லை, வடிவா உதிக்கையில். அப்போ நான் வெளியில் வந்துட்டேன். இப்போ நான் எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன். சரியோ நான் மட்டும்தான் போகிறேன் சித்தாவோட. அவை பொங்கி கொண்டு இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறார்கள். சரி பூசை 8 மணிக்குன்றதால வந்து கொஞ்சம் வேலைக்கு போவோம்ட்டு சித்தாட ஆட்டோவில் சித்தா வந்துனார். வா எங்களோட போ, என்னோட வான்னு சொன்னார். அப்போ நீ தான் முதல்ல ஏறணும் என்னோட ஆட்டோவில், ராசிக்காரியாம். சரியோ எல்லோரும் சொல்லுவேன் நான் சரியான ராசியான பிள்ளைன்னு சொல்லிவிடும். எனக்கு தெரியல, எனக்கு தானே வந்து ராசி இல்லாத ராஜா, அந்த மெட்ராக்களுக்கு வந்து ராசின்னு சொல்லிவிடும். அப்போ முதல் ஆட்டோவில் ஏறிட்டு கைவிச காசு தரணும் சரியோன்னு சொன்னார். சரி வாங்க போவோம்ண்டு இப்போ குலசாமிக்கு குருப்பரை பாட்ட போகிறோம். சரியா ஓகே, குலசாமி குருப்பரங்கடா. நான் எங்களோட கோயில் பெரிய கோயில் வந்து மீனாட்சி அம்மன் கோயில். சரியா கடற்கரையில் அமைஞ்சிருக்கு ஒரு அழகான ஒரு கோயில். உங்களுக்கு காட்டுன்னு பாருங்கள். இப்போ இந்த ரோட்டால் போய் கொண்டிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடற்றொழில் செய்கிற இடம். சரியோ இப்போ போட்டுகள் மீன் விலைகள் எல்லாம் வந்து இங்கனைக்கு இருக்கும். இப்போ வந்து இந்த ரோட்டால் எங்களுடைய குலசாமி கோயிலுக்கு போகிறேன். மீனாட்சி அம்மன் குலசாமி குருப்பரப்பா மீனாட்சி அம்மன் தான் பெரிய கோயிலாக இருக்குது. சரியா வந்துட்டோம் எங்களோட கோயிலுக்கு. இப்போ